ஒரு காலி பாட்டில் கிடக்குன்னா ஒரு காலியா இருக்குன்னு அர்த்தம். டாஸ்மார்க் மது பிரியர்களுக்கு தனியா டூ வீலரு காரு எல்லாத்தையுமே தனி கலர்ல நம்பர் பிளேட் தரணுங்கிற. இது ஒரு கருப்பு ஆடு. ஆனா இந்த ஆடு கறியை சாப்பிட்டு ஒரு எலும்பு சிக்கிச்சுனா காலி. டாஸ்மார்க் மது பிரியர்கள் வந்து அங்க குடிச்சிட்டு தூக்கி போட்ட காலி பாட்டுகளை பொறுக்கி டெபாசிட் தொகையை கட்டுறதுக்காக தான் பாட்டிலுக்கு மேல 10 ரூபா டாஸ்மார்க் ஊழியர் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்றான். கீழே கிடக்கிற பாட்டில நாங்க விக்கிற வண்டியில கிடக்கிற பாட்டில பொறுக்குனாவே கோடி கணக்கில் பணம் வந்துடும். நீங்க இந்த வேற பாமக கூட்டணியில இங்க வேலையாகாது. ரெண்டே கூட்டணி தான், பகுத்தறிவு கூட்டணி, பாட்டில் கூட்டணி. நாங்களா அவங்களான்னு பாத்துருவோம். இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நான் மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் MS ஆறுமுகம் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்றேன். இந்த தொகுதியில் இது மதுவினால் பாதிக்கப்பட்ட விதவைகளுக்காக அரசாங்கத்தில் அரசு விதவைகளை கணக்கெடுக்கணும். ஜாதி கணக்கெடுப்புன்னு சொல்கிற தலைவர்களெல்லாம் விதவைகளையும் கணக்கெடுக்க சொல்லி தலைவர்கள் சொல்லணும். அதுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பாங்க. விதவைகளுக்கு அரசாங்கத்தில் மதுவினால் உயிரிழந்த, தன்னுடைய கணவனை இழந்த, தன்னுடைய மகனை இழந்த தாய் தந்தை அவர்களுக்கும் அரசு மாதந்தோறும் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். இதற்காக சட்டமன்றத்தில் 234 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஒரு இடம் காலி விக்கிரவாண்டி. இந்த 234 தொகுதியில் இருக்கின்ற எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பற்றி குரல் கொடுப்பதற்காக இல்லை. அவர்கள் எம்எல்ஏ மதுவை பற்றி சட்டமன்றத்தில் பேச மாட்டாங்க. அது என்னன்னே தெரியல. மது பிரியர்களுக்கு ஓட்டு மட்டும் வேணுன்றாங்க தொகுதி தமிழ்நாடு ஃபுல்லாக. ஆனால் இந்த தொகுதியில் மது பிரியர்களுக்காக பேசுவதற்காக தான் சட்டமன்றத்திலே நான் மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்து சார்பாக இங்கு போட்டிருக்கின்றேன். அதே போல் மதுவினால் எங்களுக்கு தனியாக ரோடு வேணும், நம்பர் பிளேட் வேணும், தனி ரோடு வேணும். ஏன் இங்கே ரோடு குத்தான தப்பு? எங்கே நாங்கள் கேஷாக தரல, செக்காக தரல, கேஷாக தரோம். நாங்கள் 36,000 கோடி தமிழ்நாட்டு அரசுக்கு வருவாய் தருகின்றோம். நாங்கள் செக்காக தரல, தினந்தோறும் கேஷாக தரோம். நாங்கள் எங்களை வச்சு தான் ஒரு அரசே ஒரு ஆட்சியை நிர்ணயிக்கிறத. அதிமுக திமுக நாங்கள் ஆட்சியை நிர்ணயிக்கிறதே நாங்கள் தான். எங்கள் பர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளோ தெரியுங்களா? 6 மணி மேலே தேர்தல் வைத்தால் தமிழக முதல்வர் வெற்றி பெறுவோம். ஆகினால் எனக்கு என்னுடைய அக்கா தங்கச்சிகளுக்காக விதவைகளுக்காக இடைத்தேர்தலே இங்கு போட்டியிடுகின்றேன். எனக்கு ஒரு முறை மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுப்பேன். யாருக்காகவும் எந்த ஒரு அச்சப்பட மாட்டேன். என்னை இந்த தொகுதி வாக்காளர் பெருமக்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள்னா சட்டமன்ற தமிழகத்திலே இந்த விக்கிரவாண்டி கிட்ட 13 முறை இந்த சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருந்திருக்கின்றார்கள். 7 முறை அதிமுக உறுப்பினர் இருந்திருக்கின்றார்கள். 6 முறை திமுக உறுப்பினர் இருந்திருக்கின்றார்கள். இந்த தொகுதி எந்த வளர்ச்சி அடையலை. இந்த தொகுதியில் எந்த வளர்ச்சி அடையலை. எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யாத விக்கிரவாண்டிக்கு நான் செய்வேன். இங்கே இந்த தொகுதி மிகவும் பிற்பட்ட தொகுதியாக இருக்கின்றது, பாதிக்கப்பட்ட தொகுதியாக இருக்கின்றது. ரயில்வே ஸ்டேஷன் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராக்கை கடக்க வேண்டாகுது, ஒரு மேம்பாலம் இல்லை. அடிப்பட்டு ஜனங்க இந்த விக்கிரவாண்டி கேட்டில் எவ்வளோ பேர் அடிப்பட்டு இதுவாக வராங்க. அதே போல் தண்ணியை சின்டாக்ஸ் டேங்க் வைக்கணும். பார்லலாம் சின்டாக்ஸ் 5000 லிட்டர் 10,000 லிட்டர் சின்டாக்ஸ் டேங்க் வைக்கணும். ஏன் மது பிரியரில் போய் நாங்கள் டப்பாவில் பிடிச்சி குடிக்கணுமா? எங்களுக்கு சின்டாக்ஸ் வைங்க, நாங்கள் எவ்வளோ தேவையாக பிடிச்சிக்கிறோம். அதே போல் சரக்கு நீ கடல் நீரில் தயாரிச்சிக்கோ. ஏன் எங்களுக்கு விவசாய தண்ணி நீங்கள் எடுத்து விவசாயிங்க? அதனால தான் இங்கே தண்ணிக்கு பட்டு. இது வானத்தை பார்த்து பூமி. இந்த பூமி இங்கே வானத்தை பார்த்து பூமி. மழை பெஞ்சால் தான் இங்கே சாப்பாடு. அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகையினால் வாக்காளர் பெருமக்களே, எனக்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே விதவைகளை காப்பாற்றுவதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காக எனக்கு ஒரு முறை வாய்க்கிடுங்க. எனக்கு வருகின்ற சின்னங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று இவர் இருப்பார், இல்லைன்னா வேற ஒருத்தர் டம்ளர் இருப்பார். இது எங்கள் சின்னத்துக்கு போட்டி யாராக மாட்டாங்க. நான் இன்றைக்கு விக்கிரவாண்டி பஸ் ஸ்டாண்டு பின்புறத்தில் இருக்கின்ற டாஸ்மாக் கடை அருகில் இருக்கின்ற மது பாட்டிலை பொறுக்கி நான் டாஸ்மாக் மது பாட்டில்களை பொறுக்கி டெபாசிட் கட்ட போகிறேன். போட்டு டெபாசிட் தொகையை வாங்கி வந்துட்டேன்.
காலி பாட்டில் போட்டு. ஆமாம் சார், இந்த விதவை கோலை எதுக்குன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி 2 கட்சியும் 50 ஆண்டு காலமாக சரக்கை வச்சு எத்தனையோ இள விதவைகளை உருவாக்கிட்டாங்க. அந்த இள விதவைகளுக்கு போராட்டத்துக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காக 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பற்றி பேசுவதே கிடையாது. நான் சட்டமன்றத்தில் ஓங்கி அடிப்பேன். தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் மாநில தலைவர் செல்லப்பாண்டியன். வேட்பாளர் வந்து MS ஆறுமுகத்தை நான் வேட்பாளராக விக்கிரவாண்டியில் நிப்பாட்டியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால், ஒரு காளி பாட்டில் கீழே கிடக்குன்னா ஒரு தாலி கிடக்குன்னு அர்த்தம், ஒரு தாலி கீழே அந்து கிடக்குன்னு அர்த்தம். அதனால் வீதிகளில் இன்றைக்கி டாஸ்மார்க்கு ஊழியர்கள் 30,000 பேருக்கு பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா கொடுக்குறோம். இன்றைக்கி விக்கிரவாண்டியில் வீதியில் கிடக்கிற காளி பாட்டில் பொறுக்குனாவே கோடிக்கணக்கான பணத்தை நாங்கள் எங்களால் சம்பாத்தியம் பண்ண முடியும். ஆகவே இந்த காளிப்பாட்டு விவசாய நிலத்தை பாதிக்கக்கூடிய காளிப்பாட்டில் பொறுக்கி இந்த டெபாசிட் தொகையை கட்டுவதற்காக காளிப்பாட்டில் பொறுக்கியிருக்கோம். அதே நேரத்தில் 234 எம்எல்ஏக்களில் 233 எம்எல்ஏக்கள் எல்லாமே செம்மறி ஆடுகளாக தான் இருக்குது. இந்த ஒரு ஆடு கருப்பு ஆடாக உள்ளே நுழைய போகுது. ஏற்கனவே ஒரு ஆடு வெளியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆடு உள்ளே போச்சுன்னா, இந்த கருப்பு ஆடு உள்ளே போச்சுன்னா, நீங்கள் ஆடுக்கு ஒரு குணம் இருக்குது. ஆடை நீங்கள் வெட்டுனீங்கன்னா ஆடு வந்து 4 குட்டி போட்டுச்சுன்னு நீங்கள் அடுத்த நிமிஷமே பிரசவத்துக்கு, அதாவது மாசமாக இருக்க தயாராகிடும். அப்படி ஒரு இன பெருக்கத்துக்கு உண்டான தகுதி ஆடு. இந்த அங்கே இருக்கிற செம்மறி ஆடுகள் 234 செம்மறி ஆடுகளில் ஒரு கருப்பாடு உள்ள நுழைய போது இது விக்கிரவாண்டி மக்கள் எழுச்சியோடு இந்த விதவை கோலத்தில் இருக்கின்ற நம்மளுடைய வேட்பாளர் MS ஆறுமுகத்தை இங்கே உள்ளே அனுப்பினால் விதவைகளான பெண்களை சாதி ரீதியாக அல்ல, சரக்கு ரீதியாக தாலியாக அறுத்த விதவைகளான பெண்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை 10,000 மாதம் 10,000 பென்ஷன் தரணும். அந்த விதவைகளான அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, படிப்பில் முன்னுரிமை தரணும். இதையெல்லாம் அங்கே சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காகத்தான் நான் வேட்பாளராக நிப்பாட்டியிருக்கின்றேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம உதயநிதி ஸ்டாலினும் கலெக்டர் மீட்டிங்கை போட்டு போதை ஒழிப்பு நாள் அப்படின்னு முந்தா நாள் தான் பண்ணியிருக்காங்க. ஏண்டா 233 எம்எல்ஏக்கு இப்போ சட்டமன்றம் கூட போகுது. யாராவது ஒரு எம்எல்ஏ டாஸ்மார்க் சரக்கு போதை பொருளா இல்லையா அப்படின்னு அதை கேட்டு யார் எந்த எம்எல்ஏ சொல்றதுக்கு தகுதி இருக்கா? கிடையாது. அங்கே கோட்டையிலே இந்த மதுவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக MS ஆறுமுகம் கோட்டையை நோக்கி தயாராக இருந்தார். தமிழ்நாட்டிலேயே ஒரே வேட்பாளர் MS ஆறுமுகம் டாஸ்மார்க் மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கின்றார். விக்கிரவாண்டி மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.